எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. குபேர விளக்கு பற்றியும் அதன் பூஜை முறை பற்றியும் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா? அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த குபேர பூஜை செய்கிற நேரம் காலையா மாலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சாயந்தர நேரத்தில், அதாவது 5 to 8 மணி சரியான நேரம்ங்க. ஆனால் எப்போவுமே ஒரு பூஜைன்றது நம்ம ஆரம்பிக்கிறது அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம், நம்ம மெயின் விளக்கு இருக்கு இல்லையா, வீட்டில் காமாட்சி விளக்கு எப்போவுமே ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் பூஜை, இந்த மாதிரி பூஜைகள் செய்தோம்னா அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 6 to 8 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப உத்தமம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, குபேரர் விளக்கும் குபேரருடைய படமும் எப்படி எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குபேரர் விளக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி தான் வச்சிருக்கணும். குபேரருடைய படமும் இல்லை சிலையோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுவும் வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும். இதில் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் கேட்டிருக்கீங்க. நாங்கள் மெயின் விளக்கு, அதாவது காமாட்சி விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அது வழக்கம் போல ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மெயின் விளக்கு காமாட்சி விளக்கு எப்பவுமே விளக்கேற்ற மாதிரி நீங்க ஏத்திக்கிட்டு வாங்க. அது ஒன்றும் மாற்ற வேண்டாம். அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வைப்பாங்க பெரும்பாலும், இல்லை நார்த் ஃபேஸிங் இருந்தாலும் தவறு இல்லை அந்த காமாட்சி விளக்கும். பட் உங்களுடைய பூஜை அறையை பொறுத்து தான் இருக்குங்க. அது ஈஸ்ட் ஃபேஸிங் ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் குபேரருடைய விளக்கு பார்த்தீங்கன்னா வடதிசையை நோக்கி ஏற்றி வைக்கணும். குபேரர் படமும் வடதிசையை நோக்கி உட்கார செய்யணுங்க. பொதுவாகவே எல்லார்ட்டையுமே நான் என்ன சொல்லுவேன்னா, 3 திசை நோக்கி விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா, ஒன்று வடக்கு திசை நோக்கி இருக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகவானை பார்த்து. நம்ம எப்போவுமே நம்மளை பார்த்து காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, மெயின் விளக்கு, அதாவது கிழக்கு திசை, இல்லாட்டி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். வடக்கு திசையில் நம்ம விளக்கு ஏற்றுறதா இருந்தால் கூட நம்மளை பார்க்குற மாதிரி தான் ஏற்றுவோம். ஆனால் பகவானை பார்த்தும் ஒன்று ஏற்றணும். மேற்கு திசையை நோக்கி ஒன்று அகல் விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுடைய சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேங்க. 3 விளக்கு நம்ம போடுறது ரொம்ப நல்லது. அது மெயின் விளக்கு காமாட்சி விளக்காக இருந்துக்கிட்டு, இந்த அகல் விளக்கு மேற்கு திசையை நோக்கி இருந்துக்கிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கு மாதிரியே குபேரர் விளக்கு வரும். அது செம்பு இரும்பை தவிர எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த உலோகமாக இருந்தாலும் பரவாயில்லை, குபேரர் விளக்கு அதில் ஏற்றலாம் நம்ம. அப்புறம் குபேரருடைய படம் பொறிச்சு ஒன்று வருதுங்க, குபேரர் விளக்குன்னு சொல்லிட்டு, அதை ஏற்றலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு சில்வரில் ரொம்ப கம்மி விலை, ஒரு 250 ரூபா அந்த மாதிரி வருது. குபேரர் விளக்குன்னே ஒன்று விற்பாங்க, கண்ணாடி சீசா கீழே இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பூ மாதிரி இருக்கும் டிசைன், அதுலேருந்து ஒத்த திரி ஆத்ம விளக்கு மாதிரி இருக்கும். அதாவது மொட்டையா சைடில் எந்த சைடும் கவர் பண்ணாமல் ஆத்ம விளக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதும் ஏற்றலாங்க. அது வெள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா 350 ரூபா தான். அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு பேரே குபேரர் விளக்குன்னே வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லது தான். அடுத்த சந்தேகம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா, ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர உச்சாடனம் இருக்கு இல்லையா, எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மந்திர உச்சாடனங்கள் 21 முறை சொல்லணும், இல்லாட்டி 108 முறை சொல்லலாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த காசை குபேரனுக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லக்ஷ்மி குபேரருக்கு, அதாவது குபேரர்னு சொல்கிறேன்னா வெறும் குபேரர் இல்லை, லக்ஷ்மி குபேரனுக்கு லக்ஷ்மியுடன் கூடிய குபேரர் அவருடைய மனைவி படத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காயினும் எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். 21 முறை இல்லாட்டி 108 முறை. அந்த அர்ச்சனை செஞ்ச காயின் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கீங்க. தொடர்ந்து அந்த 48 நாட்கள் அதே காயினை வச்சு திரும்ப அது அர்ச்சனை செய்யலாங்க. அது ஒரு குவளையிலேயே எதுலையாவது போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல சப்தம் எழுப்பி நம்ம பூஜை செய்யணும். அடுத்தது பெண்கள் என்ன கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து 48 நாள் பூஜை பண்ணும்போது அந்த 5 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒன்று சொல்கிறேங்க. ஒரு பூஜைன்னு செய்யும் போது நடுவில் அந்த 5 நாட்களை கணக்கில் சேர்க்காம, நமக்கு கிட்டத்தட்ட இப்போ 30 நாள் செய்கிறோம் இல்லை 28 நாள் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் இயற்கையாக ஏதாவது தடை வருதுன்னா, பெண்களுக்கு வரக்கூடிய தடை வந்ததுன்னா, அந்த 28 நாளுக்கு அப்புறம் அந்த 5 நாளை கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் தொடரலாம். 29வது நாள் 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்துக்கிட்டு அதை 48 நாள் கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க. இன்னொரு சந்தேகம் கேட்டிருக்கீங்க, அதாவது தேர்ஸ்டேல 48 வாரங்கள் கணக்கில் பண்ணணுமான்னா அது கிடையாது. தினமும் ஒரு தேர்ஸ்டே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தேர்ஸ்டேலேருந்து தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலனை தரும். நம்பிக்கையோட பக்தியோட இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.